வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான நெல்லிக்காய் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்க சூப்பராகவே இருக்கும். எப்படி செய்து வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை வச்சு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். அது கூடவே கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகா, ஒரு நீட்டு காஞ்ச மிளகா கூட போட்டுக்க வேண்டியது. அதையும் கூட போட்டு லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டுமே போட்டு அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்க வேண்டியதான். கருவேப்பிலை நல்லா அது கூட வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்க வேண்டியது தான். பெருங்காயம் போட்டு கூடவே நல்லா வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். புதினா இலை இருந்தால் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும் இந்த சாதம் செய்யும்போது. இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு நான் 3 போல் நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். பெரிய நெல்லிக்காய் எடுத்து சீவி நான் சின்ன சீவலில் வச்சு நல்லா சீவி எடுத்திங்கன்னா அது வாயில் தென்படாமல் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். அதோட நீர்த்தன்மை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் லைட்டாக ஒரு வதக்கிக்க வேண்டியது தான். நம்ம காரெல்லாம் பார்த்தா லாஸ்ட்டாக இருந்தால் சாதம்லாம் போட்டுட்டு சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கைவிடாமல் அதோடய நீர்த்தன்மை எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா அதையும் கூட சேர்த்து வதக்கிக்க வேண்டியது தான். வதக்கிட்டு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூட்டோடு போட்டிங்கன்னா சாதம் உடையும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லாவே உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாஸ்மதி ரைஸ் வேணாலும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நார்மல் ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். வறுத்த மிளகு பொடிச்சு போட்டிங்கன்னா வாசனையாக சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பார்க்க லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கனால டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுற வேண்டியது தான். கொத்தமல்லி போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு இல்லைனா கருணக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இந்த நெல்லிக்காய் சாதம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுங்க. சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடுப்பது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹெல்த்தியான வீடியோஸ் நிறைய வரும். டாடா, பாய்.